சத்தியமா தெரியாதுங்களா? நான் சும்மா அப்படியே கேஷுவலா வந்தேன். வீடு வர இல்லையா? இந்த ஆர்கிடெக்ட் வேலைலாம் ரொம்ப ஈஸி இல்ல. வராது, இறங்கி வேலை செய்யணும். ஆ? சும்மா கதை. இது என்ன பெரிய வேலையா? பெரிய வேலை இல்லதான். நீங்க பண்ற வேலை ரொம்ப பெரிய. வந்து ஆக்சிலேட்டர் அழுத்தி ஸ்டீரிங் இப்படி இப்படின்னு திருப்பினா வண்டி ஓட போகுது. சைனால என்ன டேமேஜ் பண்றப்போ தெரியலையோ. ஓ, பழிக்கு பழி. நான் சாப்பிட்டேன். நீங்க? ஆ, சாப்பிட்டேன். கிளம்பி வந்துட்டேன். திரும்பினாலும் உன் நினைப்புதான். முன்னெல்லாம் பேச வந்தா நீ என்ன திட்டி திட்டி விடுவ. இப்பதான் நம்ம ஹஸ்பண்ட். சரி, உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போல இருக்கு. என்ன வேணும் கேளு. வேற என்ன வேணும்? நம்ம புதுசா கல்யாணம் ஆயிருக்கோம். ஆமா. ஏய் நிலா, நீ அப்படி கேக்குற? ஆமா, நான் தான் கேட்டேன். நான்லாம் கேட்க மாட்டேன். நிலா ப்ளீஸ் நிலா, ஒரே ஒரு முறை கேளேன். என்ன ஹனிமூனுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டீங்களா? ஐயோ, இங்க பாரு எனக்கு. ஆனா நீ எங்க ஒத்துக்க மாட்ட, அடிச்சு வச்சிருவ, கடிச்சு வச்சிருவேன்னு தான் நான் பயந்துட்டே இருந்தேன். ஆமா. உனக்கு எங்க போகணும்னு சொல்லு. எங்கேயாச்சும் கூட்டு போங்க. உனக்கு என்ன இடம்னு தெரியும், அது ஓகேல? ஓகே. யாருக்கு இந்த யோசனை வந்திருக்கு? யார் சொன்னா? நான் இதெல்லாம் யோசிக்காம இருப்பேனா? உன்கிட்ட சொல்லல. இப்ப பாரு, நீயே கேட்டுட்ட. இதுக்கப்புறம் மாமா பண்ணாம இருப்பனா? சொல்ல மாட்டா. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் தூரம் போய் சிப்ஸ் வாங்கிட்டு. எதுக்கு? சொன்னா புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். இல்ல அது நீ பாருங்க. நீ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு அவனை விரட்டுறீங்க? அவன் இங்கதான் இருப்பான். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அண்ணி, அதெல்லாம் கொண்டு நானே குப்பையில போட்டேன். சந்திரா, இந்த அதை எடுத்துட்டு சீரியஸா தானே சொன்னேன்? ஆமா, சீரியஸா தான் சொன்னேன். இதுல என்ன டவுட்? நீ எப்ப போட்டு வந்த? நானே போட்டிருப்பேன்ல. பரவாயில்ல. இந்தடா. தேங்க்ஸ் நீ. அண்ணா. வழியில கார்த்திகாவை பார்த்தேன். கார்த்திகாவா? திரும்ப வந்திருக்காங்களா? மொத்தமா வந்துட்டாங்களா? ஆமாப்பா, இருக்காங்க போல. அவங்க நல்லா பாத்துக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இப்பதான் அவங்களோட உண்மையான சுயரூபமே தெரியுதுப்பா. எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் மாமனார் மாமியார் என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே மாறிடுச்சு மாமா. அவங்க என்கிட்ட டிவோர்ஸ் கேக்குறாங்க. ஆனா அவன் கூட்டிட்டு போகவே இல்லையாம்பா. கார்த்திகாவோட அப்பா அந்த பையன் அப்படி பொய்யாம்பா. அவன் கார்த்திகாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுகிறானா. இதுல மாமனார் மாமியார் வேற ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, பாவம் கார்த்திகா. எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமா போச்சுப்பா. அன்னைக்கு நான் அந்த பொண்ணை பார்த்தேன். அப்பவே அவ இன்னைக்கு கேட்கிறேன் எல்லாத்தையும் சொல்லி அழுதுப்பா. நான் வேணா வந்து பேசட்டுமான்னு அதையும் கேட்டேன்ப்பா. நீ வந்து பேசினா தப்பாயிடும்னு சொல்லு. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அது அங்க ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. திரும்ப வந்ததே எனக்கு தெரியல. எனக்கும் தெரியலப்பா. இதுக்கு முன்னாடி அவ எப்பவும் வீட்டுக்கு வந்தா ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. இப்ப காரணம் தெரியவும் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. கண்ணுக்குள்ளே இருக்கு. நான் சந்தாக்காவை லவ் பண்ணிட்டு எக்ஸ் ஒய்னு. கார்த்திகா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த பொண்ணுடா. நீங்க எல்லாம் அதுக்கு போய் எக்ஸ் ஒய்னு சொல்லிட்டு உளர்ற. அப்படிலாம் பேசக்கூடாதுரா. கார்த்திகா நமக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்ல. அவங்களுக்கு ஒண்ணுனா அண்ணா வருத்தப்பட்டு சொன்னேன். ஏய், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், சும்மா. என்ன? நான் அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அந்த பொண்ணுக்கு இப்படி எல்லாம் சந்திரா தான் படிக்குது. என்ன இந்த விஷயத்தெல்லாம் இருடா, நான் தான் பேசுறேன்ல. இந்த மாதிரி நான் அப்புறமா பேசுறேன். கார்த்திகா பத்தி சொல்லல. நான் பேசும்போது அண்ணி சொன்னது கார்த்திகாவை பார்த்தது, அந்த பொண்ணு அழுதது, அதெல்லாம் நினைச்சு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் சொன்னேன்.
கார்த்திகா, நல்ல பொண்ணு. இல்ல சந்தா, நீ கால் பண்ணியிருந்த, நான் திரும்ப பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். मैंने खा लिया. क्या बनाया था? எப்பவும் சப்பாத்தி தான் இல்ல, हाँ. आपको அதனால வேலை கம்மி தான். வீட்டுல இருக்கிற வேலையும் நிலா தம்பிங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருச்சு. और क्या? வேற என்ன, இது கஷ்டமா இருக்கு. இல்ல அந்த பொண்ணை பார்த்தேன். क्या प्रॉब्लम? அதை ஏன் கேக்குற? இன்னைக்கு ரோட்ல கார்த்திக் அவங்க ஏதோ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வேற சொல்லுது. அவளோட மாமனார் மாமியார் அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்க கூடாது. தூக்கம் வந்துச்சா? ஆமா. லேட் ஆயிடுச்சு, மாதிரியா இருந்துச்சா? அதான் நீ கேட்டதும் சொல்லிட்டேன். சரி, நீ போய் படு, நான் வைக்கிறேன். என் பேரு கார்த்திகா, என்ன தெரிஞ்சுக்கலாமா? मेरा नाम चंदा. ஓ, ஹிந்தியா? हाँ. தேங்க்யூ. அண்ணா குடுண்ணே, குடு, நான் வச்சிடறேன். இப்ப தண்ணி தாவ எடுக்குமேனு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். என் கையில இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் கொண்டு போய் உள்ள வைக்கிறான். அவன் ஆளே மாறி. தண்ணி குடிச்சிட்டியா? வேற ஏதாவது வேணுமா? இல்ல அண்ணா, என்னடா? ஆமாண்ணே. நான் பேப்பர்ல பார்த்து சொன்னதால தான் இந்த கடையை பேசி முடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. அப்ப எனக்கு தானடா நன்றி சொல்லணும். ஆனா எல்லாமே ரெடியா இருக்கு. சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி ஆரம்பிச்சலாம்னு பாக்குறோம். டேய், நன்றிலாம் சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன், சொல்லிட்டியே. அப்ப நாளையில இருந்து வானத்தை